பார்த்து ரசிப்பது 7S மியூசிக். யூடியூப் மோஷன் பிக்சர்ஸும் திருப்பதி பிரதர்ஸ் இணைந்து தயாரிக்கிற படம் ஈவன் வேறு மாதிரி. லாஸ்ட் இயர் வேட்டைன்னு ஒரு வெற்றி படத்தை கொடுத்தோம். அது பிறகு நாங்கள் சேர்ந்து வர படம் இந்த படம். எப்படி டைட்டில் வேறு மாதிரியோ அதே மாதிரி படமும் வேறு மாதிரியாக இருக்கும். ஒரு புதுமையான என்டர்டெய்னர் அண்ட் ஒரு மெசேஜோட, நல்ல ஒரு மெசேஜோட எங்கேயும் எப்போதும் படம் கொடுத்த சரவணனுடைய அடுத்த படமாக இருக்கும். கும்கி படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படைச்சிருச்சு. அதே மாதிரி விக்ரம் பிரபுவோட அடுத்த படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் பார்த்த எல்லாருமே சொன்னாங்க இது வேறு மாதிரியான நல்ல என்டர்டெய்னர்னு. நல்ல மெசேஜோட ஒரு நல்ல என்டர்டெய்னர் உங்களுக்கு காத்திருக்கு. இவனுங்கெல்லாம் எங்கே சார் படித்து உருப்பட போகிறானுங்க? எல்லாம் ரவுடி பசங்களாக தான் வருவானுங்க. இவனுங்களை ரவுடி ஆக்குறானுங்க பாருங்க, அவனுங்களை அடிக்கணும். Because it's not an easy role to do. Very multi-layered, complex, intense. Needed a lot of performance. Needed a lot of commitment. So it's been a difficult journey. It's been a tiring journey. But in the end, when you see the final product, you forget all that. Super to be working with Vikram Prabhu and. Wonderful guy, great guy. What can I say? I mean, coming from such a great family, he's so down to earth and humble. And the whole team is great for this movie. Ganesh Venkatraman, Surabhi, then RDOP Shakti, action director Raj Shekhar. Everybody was fantastic. Ana real hero yaar theriyuma? இந்த படத்தில் ஈவன் வேறு மாதிரி என்கிற இந்த படத்தில் நான் வந்து 3 பாடல்களை எழுதியிருக்கேன். மலையை போராட்டல, லவ்வில், தனிமையிலே என்கிற 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். 3 பாடல்களுமே வித்தியாசமான சூழல் இயக்குனர் சொல்லும்போதே. என்னென்னா, ஒரு கதாபாத்திரம் வந்து இதை செஞ்சிருச்சு அதை செஞ்சிருச்சுன்னு ஹீரோ பில்டப்லாம் இல்லாமல், ஆனால் அவரை வந்து ஊரே புகழுது அது எதற்காக அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் இந்த பாடல் எழுதுங்க அப்படின்னாரு. மலையை புரட்டலை, கடலை தாண்டலை, காத்த நிறுத்தலை, ஆனால் இந்த உலகம் என்ன ஏன் வியந்து பார்க்குது அப்படின்னு அந்த பாட்டு வரும். நல்லவன் தெரிஞ்சா அப்புறம் லவ் பண்ணு. அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சே. சொல்லிட்டியா? ஹலோ மாலினி. இதை எடுத்துட்டு போ. ஐயோ வேண்டாங்க, இந்த மீன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. சரவணன் சாரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் ஒர்க் பண்ணுறேன். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது சந்தோஷமும் கூட வரணும். அது இந்த படத்தில் எனக்கு நிறைய கிடச்சிருக்கு. இந்த வருஷம் சார் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ். ஒரு பக்கம் கமர்ஷியல் சினிமா, ஒரு பக்கம் சோஷியலி ரெலவெண்ட் ஃபில்ம்ஸ். ஸோ வெரி வெரி ப்ரவுட் வித் திஸ் அசோசியேஷன். அப்புறம் சரவணன் சார் எக்ஸாக்ட்லி 2 years முன்னாடி எங்கேயும் எப்போதும் படம் தியேட்டரில் பார்த்தேன். ஒன் ஆஃப் த ஃபியூ ஃபில்ம்ஸ் தட் ஐ சா வேர் படம் ஃபினிஷ் ஆனப்புறம் இட் காட் அ ஸ்டாண்டிங் ஒவேஷன். அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் அந்த படம் கிரியேட் பண்ணுச்சு என்னுடைய மனசில் கூட. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரோட கேரக்டரைசேஷன் வந்து அப்படியே மனசில் நின்றுச்சு. ஈவன் ஃபியூ டேஸ் மந்த்ஸ் ஆஃப்டர் தட் ஐ ரிமெம்பர்ட் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர். ஸோ சரவணன் சார் என்னை கூப்பிட்டு இந்த ரோல் ஆஃபர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். அவர் கூட டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த கேரக்டருடைய சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க, தோ த நம்பர் ஆஃப் சீன்ஸ் ஆர் ஃபியூ, இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பேர் வாங்குவீங்க. ரியல் ஹீரோ யார் தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. It's a very special day for me because it's my debut and also my debut press meet, so it's all very special for me. And it was very good to see myself on screen and with like all the people here. எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு வேறு மாதிரியான படம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆடியோ ஃபங்க்ஷன் கும்கி அன்னைக்கு சரவணன் சாரை மீட் பண்ணேன். அண்ட் அவர்கிட்ட போய் ஹாய் சொன்னதே வந்து பிரபு சாலமன் சார் அவர் எல்லாம் வந்து ஒரு டிவி இன்டர்வியூவில் சேர்ந்து உட்காந்து பார்த்தேன். அதுக்கு முன்னாடி சரவணன் சார்னா டக்குன்னு எனக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் தெரியாது. ஸோ அவரோட படம் பார்த்துருக்கேன், இவர் தான் சரவணன் சார்னு சொல்லி போய் ஹலோ சொன்னேன். அண்ட் அடுத்த வாரமே ஆக்சுவலி போஸ் சார் சொன்னார், உங்களுக்கு சரவணன் சார் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, வந்து மீட் பண்ணுறீங்களா? ஷுவர் சார் மீட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அங்கே ஆரம்பித்தது தான் ஒரு வேறு மாதிரியான படம். இன்றைக்கி கும்கியிலேருந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சரவணன் சார்கிட்ட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப டைட்டாக செய்வார். எனக்கு எங்கேயும் இப்போ நீங்களாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் அமெரிக்கன் ஸ்கூல் ஆஃப் திங்கிங்லேருந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே அவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி அதுதான் எப்போவுமே பேசுவாங்க. ஸோ அப்படி ஒருத்தர் வந்து பார்க்கும்போது எனக்கு இமீடியட் ஒரு அட்டென்ஷன் ஆட்டம் இருந்துச்சு. நல்லவன் தெரிஞ்சா அப்புறம் லவ் பண்ணு. அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சே. சொல்லிட்டியா? ஹலோ மாலினி. இதை எடுத்துட்டு போ. ஐயோ வேண்டாங்க, இந்த மீன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன விளையாடுறீங்களா? நாங்க விளையாடல, நீதான் ஒன்னும் ஆட்டோல சுத்தி இருக்கீங்க. அப்புறம் குழந்தை கொடுத்துருக்கேன், ஆனா ஐ லவ் யூ மட்டும் சொல்ல மாட்டியா? சொல்லு. தனிமையில பாடல் ஒரு கனமான கதை சூழலிலே வருகிற ஒரு பாடல். 3 பாடல்களுமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளரை பற்றி சொல்லணும். ஆக்சுவலி சரவணன் சாருக்கு கூட எனக்கு முன்னாடி ரொம்ப அறிமுகம் கிடையாது. சத்யா தான் கூப்பிட்டுருந்தார் பாடல் எழுத. அவர்கிட்ட என்ன ஒரு மிகப்பெரிய திறமைன்னா, வரிகளை எழுதி கொடுத்த உடனே வந்து அற்புதமாக இசையமைச்சிருவார். அதுக்கு முன்னாடி ஒரு நேரலை நிகழ்ச்சியில் அவரோட நான் இதை செஞ்சோம். ஒரு பண்டிகை நிகழ்ச்சிக்கு வந்து நான் பாடல் எழுத, அவர் உடனே இசையமைக்க அப்படின்னு நிகழ்ந்தது. அப்படி ஸ்பான்டேனியஸாக அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளார ஒரு டியூனை கொண்டு வந்து எழுதுறதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த படம் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது சரவணன் சாரோட ஒர்க் பண்ணது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. படம் மட்டும் இல்லை, பணம் மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ரொம்ப தேங்க்ஸ் சார். உனக்கு என்ன தேவையில்லாத வேலை? அப்படியே நாட்டு திருத்த போறியா? மனசுல நான் காந்தி நினைப்பா? விக்ரம் பிரபு. ஆக்சுவலி விக்ரம் பிரபு பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு டாக் அபவுட் பிரபு சார். நான் இண்டஸ்ட்ரியில் வந்து புதுசில் வேலை வாஸ் அண்டர் ப்ரொடக்ஷன் ஆஃப் அபியும் நானும் ஒரு காமன் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மூலமாக பிரபு சார் ஃபர்ஸ்ட் டைம் சந்திச்சேன். ஸோ ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ பீப்புள் ஐ நியூ இன் த இண்டஸ்ட்ரி வாஸ் பிரபு சார். ரொம்பவே என்கரேஜ் பண்ணார். தம்பி கணேஷ், நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய ரவுண்ட் வருவீங்க, ஜஸ்ட் சூஸ் யுவர் கேரக்டர்ஸ் வெல், சூஸ் யுவர் ப்ரொடியூசர்ஸ் வெல், advice பண்ணாரு. He introduced me to KV Anand sir also, and அப்படியே I kept meeting a lot of directors and soon got really good roles in films. இவனுங்க எங்க சார் படிச்சு உருப்பட போறானுங்க, எல்லாம் ரவுடி பசங்களா தான் வருவானுங்க. இவனுங்களை ரவுடி ஆக்குறானுங்க பாருங்க, அவனுங்களை அடிக்கணும். ஆனா ரியல் ஹீரோ யார் தெரியுமா? Vera Madri, and it's been a Nallarka experience for me. And when they told me that I fit into the character very well, so that was the line when they told me. It was a joy of surprise which came to me, and I was like, wow, I've been selected for the heroine role. And it was a great experience working with Sarvanan sir. லவன் தெரிஞ்சா அப்புறம் லவ் பண்ணு. அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சே. சொல்லிட்டியா? ஹலோ மாலினி. இதை எடுத்துட்டு போ. ஐயோ வேண்டாங்க, இந்த மீன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன விளையாடுறீங்களா? நாங்க விளையாடல, நீதான் ஒன்னும் ஆட்டோல சுத்தி இருக்கீங்க. அப்புறம் குழந்தை கொடுத்துருக்கேன், ஆனா ஐ லவ் யூ மட்டும் சொல்ல மாட்டியா? சொல்லு. விவேகா சார், நாமத்துக்குமார் சார்லாம் நல்ல பாட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு கும்கிக்கு அப்புறம் ஒரு அந்த மாதிரி ஒரு ஜான்ராலேருந்து இந்த மாதிரி ஒரு ஜான்ரா வரப்போது இந்த படத்துக்கு என்ன கரெக்டான பாடல் இருக்கணுமோ அந்த மாதிரி, அதே மாதிரி வார்த்தைகள் எல்லாமே அதே மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு டீமோடு இருக்கிறதுக்கு. நிறைய கதையை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதனால்
நீங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லொக்கேஷனை வந்து நாங்கள் 6 மாதமாக தேடணும்னா கண்டிப்பாக நீங்கள் நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உண்மையாலுமே 6 மாதம் தேடி ஒரு லொக்கேஷன் கண்டுபிடிச்சோம். இதுக்கு வந்து இந்த 6 மாதம் தேடினதில் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை சொல்லணும். இங்கே சிட்டியில் இருக்கிற எல்லா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கையும் அவங்க போய் பார்த்துட்டாங்க. எல்லா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கையும் ஷூட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட காமிச்சாங்க. 6 மாதம் இது சும்மா இதுக்காக ப்ரெஸ் மீட்டுக்காக சொல்கிற வார்த்தையே கிடையாது. அந்த 6 மாதத்துக்கு அப்புறமா அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த லொக்கேஷனில் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு 18 ஃப்ளோர்ஸ் ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் 3-4 டைம்ஸ் ஏறி இறங்குவோம். எல்லாருமே கண்டிப்பாக அந்த ஷெடியூல் வந்து 35 days அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் மட்டும் நடந்துச்சு. கிளைமேக்ஸும் இன்னொரு போர்ஷனும் அந்த போர்ஷனில் தான் நாங்கள் மெம்பர் ஆஃப் டேஸ் ஜாஸ்தியாச்சு. இவனுங்கெல்லாம் எங்கே சார் படித்து உருப்பட போகிறானுங்க? எல்லாம் ரவுடி பசங்களாக தான் வருவானுங்க. இவனுங்களை ரவுடி ஆக்குறானுங்க பாருங்க, அவனுங்களை அடிக்கணும். என்ன மறந்தேன் என்று தொடங்கக்கூடிய ஒரு பாடல் எழுதியிருக்கேன். காதலிக்கும் போது நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் நாம் மறந்து விடுவோம், நம்மை தவிர. ஒரு பெண் காதலிக்கும் போது என்னென்ன மறப்பாள் என்பதுதான் இந்த பாட்டோட பட்டியல். கமர்ஷியல் நல்ல படமாகவும் கொடுத்திருந்தார். நிச்சயமாக இந்த படத்தில் சில காட்சிகள் நான் பார்த்தேன் ரீரெக்கார்டிங் அப்போ. ரொம்ப அழகாகவும் வித்தியாசமாகவும் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்டார்டிங்லேயே அவர் சொல்லிட்டாரு, நம்ம கூட்டணிக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ சார் பெஸ்ட்டை விட பெஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நிறையா ஒர்க் பண்ணோம். பாடல்களை விட ரீரெக்கார்டிங்க்கு இன்னும் நிறையா டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்த ப்ரொடியூசருக்கும் என்னோட தேங்க்ஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். கிளைமேக்ஸ் வந்து நான் ரொம்ப மட்டும்தான் இந்த படம் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஸோ கிளைமேக்ஸ் நான் அவ்வளோ வாட்டி பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 200-300 வாட்டி பார்த்துருப்பேன். பட் இன்னும் கூட எனக்கு போர் அடிக்கல. அந்தளவுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இவனுங்கெல்லாம் எங்கே சார் படித்து உருப்பட போகிறானுங்க? எல்லாம் ரவுடி பசங்களாக தான் வருவானுங்க. இவனுங்களை ரவுடி ஆக்குறானுங்க பாருங்க, அவனுங்களை அடிக்கணும். ஆனால் ரியல் ஹீரோ யார் தெரியுமா?